சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாடல் பள்ளியினுடைய தமிழ் முதுகலை ஆசிரியர் அவர்களும் மற்றும் நம் தமிழ் ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர் ரமேஷ் அவர்களும் பட்டதாரி ஆசிரியர் துர்காதேவி அம்மையார் அவர்களும் மற்றும் கோகிலா அம்மையார் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும் ஸ்ரீகிண்டையா அவர்களுக்கும் முதுகலை மூத்த கணித ஆசிரியர் திரு மரியப்பன் சார் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழை ஏன் படிக்க வேண்டும்? தமிழின் நீளம் என்ன, ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன என்பது நம் யாருக்கும் தெரியாது. ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போலதான் தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் இல்லாததே இல்லை. நீங்கள் புதியதாக ஒரு மொழியை கண்டுபிடித்தாலும் அந்த மொழியிலும் தமிழ் மொழி கலந்திருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் நீளமான மொழி தமிழை. நாம் ஏன் பிறந்தோம், வளர்ந்தோம், 6 அடி 5 அடி வளர்ந்தோம். கையளவு இதயம் தான், எஞ்சான் உடம்பு தான். நாம் என்ன சாதித்தோம்? ஏதோ 10 காரியங்களை சாதித்து இறந்து ஆண்டு போய்விட்டோம் என்பது வாழ்க்கை அல்ல. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தமிழ் மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறது. பிறப்பில் யார் மேலானவர்கள் என்பதை சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது. யார் குளம் வெட்டுகிறார்களோ அவர்கள் மேலானவர்கள், யார் விளைநிலம் உருவாக்குகிறார்களோ அவர்கள் மேலானவர்கள், யார் மரம் வைக்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள், யார் வாய்க்கால் அமைத்து நீர் வழிந்தோட செய்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள் என்று தமிழ் கூறுகிறது. அது மட்டும் அல்ல, எது பயனற்றது என்றும் தமிழ் கூறுகிறது. எது பயனற்றது? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசி தீர்க்காத அன்னம், கோபத்தை அடக்காத வேந்தன், குழுமனை கொள்ளாத சீடன், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், பாவத்தை போக்காத தீர்த்தம், பயனில்லை இவை ஏழும் என்று சொல்கிறது. இவையெல்லாம் பயனற்றதாக தமிழ் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, யாரை புகழ வேண்டும், யாரை புகழக்கூடாது என்பதை தமிழ் சொல்கிறது. யாரை புகழ வேண்டும், எங்கு புகழ வேண்டும்? நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும், ஆசிரியர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும். இதையும் தமிழ் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் என்று சொன்னால், தமிழ் ஒரு மொழி அல்ல, தமிழ் ஒரு அறம். எனவே தமிழ் அறம் சார்ந்த கருத்துக்களையே தான் அதிகமாக சொல்லுகிறது. 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ் கணக்கு நூல்கள், 50 காப்பியம், 50 காப்பியம், நீங்கள் எதையென்றும் தேடி பாருங்கள். அதில் அறம் சார்ந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கும், புதிந்திருக்கும், வளர்ந்திருக்கும், வளர்ச்சிக்கு இருக்கும். எனவே மக்களை, மனிதர்களை மேம்படுத்தக்கூடியதாக இந்த மொழி அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த மொழியை வார்த்தை கூற என்னை அழைத்திருந்தார் தமிழ் ஆசிரியர். அதே போல தமிழ் கூறுகிறது, ஒருவன் 4 கோடி சம்பாதித்து வேண்டும். ஒருவன் 4 கோடி சம்பாதித்து இருக்க வேண்டும். யார்? எது அந்த 4 கோடி? மதியாத தலைவாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி. விருந்தோம்பலில் அன்பில்லாமல் செலுத்தும் விருந்தை ஏற்கக்கூடாது இருப்பது அது 1 கோடி. அது மட்டும் அல்ல, இப்படி விருந்தோம்பலிலும் தமிழ் தன்னுடைய வளர்ச்சியை சிறந்ததாக கொண்டிருக்கிறது. உற்றார் உறவினர் தாய் தந்தை இவரோடு இருப்பது 1 கோடி. வாக்கு தவறாமை 1 கோடி. என 4 கோடியை தமிழ் கூறுகிறது. எனவே தமிழை படிப்பதற்காக மட்டுமல்ல, அறத்தோடு வாழ்வதற்காகவும் தமிழ் தான் சொல்கிறது. எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தமிழ் சொல்லுகிறது. ஏனியில் ஏறுகின்ற பொழுது நண்பனை புரிந்து கொள், ஏனியில் இருந்து இறங்குகின்ற பொழுது மனைவியை புரிந்து கொள். ஒரு குதிரை வாங்குகின்றாய் என்றால் இளைஞனின் பார்வையோடு சென்று வாங்கு. ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கின்றாய் என்றால் ஒரு கிழவனுடைய பார்வையோடு சென்று தேர்ந்தெடு என்று தமிழ் கூறுகிறது. ஏன் என்று சொன்னால், தமிழ் மொழியினுடைய ஆழம் நீளம் அதிகம். அதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. படிக்கத்தான் இணைக்கிறது, படிக்கத்தான் மணக்கிறது. எனவே தமிழை படியுங்கள். அகலிகை கல்லாயிருந்த அருந்தமிழ் சொற்களை புகழுரை எடுத்து புனர்ஜென்மம் கொடுக்க எனக்கு வாய்ப்பளித்த
இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் தமிழாசிரியர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.